அப்ப இந்த தீச்சட்டி ஏந்துற போது அந்த மண் சட்டின்னு சொல்லுவாங்க. மண் சட்டியில நெருப்பு விட்டு கனகனன்னு நெருப்பு இருக்கும். வச்சுட்டு மேல தலை மேல வந்து வேப்பிலையால ஒரு பிரிமனை வேப்பிலை வந்து இந்த வேப்பிலை கொத்துருக்குல அதில் வச்சு அது மேல இந்த தீச்சட்டியை வச்சு ஏந்திக்கிட்டு போயிட்டு வழிபட்டு வருவாங்க. அது மாதிரி கோயிலை சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீச்சட்டியை இறக்கிட்டு அம்மனுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. இது மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த தீச்சட்டி எங்கே வைப்பாங்க? தலைக்கு மேலே தானே வைப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனை வந்தா அப்படி சொல்லி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியாது, தலைக்கு மேலே கத்தி தொங்குது இப்படிதான் சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை. தலையை தப்பித்தது தம்பரான் புண்ணியன்னு கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் சொல்லுவாங்க. எல்லாமே முன்னோர்கள் சொன்ன விஷயம் தான். அப்போ அந்த தலை தான் நம்ம எண்சான் உடம்பிற்கு சிரசை பிரதானம் அப்படிதானே சொல்றாங்க. நம்ம தலை தான் முக்கியம். நம்ம தலை இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும், செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது.